ஹாய், இந்த சேனலில் நம்ம எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ். இந்த செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன, அந்த வேர்டு, அந்த டேர்மோட மீனிங் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போ அது கீழே வர டைப்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் வந்து எங்கே வந்து வாங்கலாம், விற்கலாம், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து யாரெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிறா அப்படி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த செக்யூரிட்டிஸை ரெகுலேட் பண்ணுறது யார், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வேர்டை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ சில சமயம் வந்து நியூஸ்லாம் ரீட் பண்ணும்போது இந்த காமன் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறீங்க, அப்போ வந்து சில கம்பெனி வந்து இந்த செக்யூரிட்டிஸ் ரெடி பண்ணாங்க, செக்யூரிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஐபிஓவில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஜென்ரல் மீனிங்காக என்னென்னா அது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுவும் டெக்னிக்கலாக தான் இருக்குது. இது என்ன மீனிங் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டாலே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொன்னாலே அது விற்கலாம், வாங்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு எது வந்து செக்யூரிட்டிஸ் பொருத்தமாக ஒரு மீனிங் எதுனா பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஈக்விட்டிஸ், அப்புறம் வந்து டெப்ட், அப்புறம் டிபென்ச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறவோ வாங்கவோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை விற்கவோ வாங்கவோ அப்படின்னு சொல்கிறது தான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சொல்கிறது தான் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாகவே மீனிங்கில் பார்க்கும்போது இந்த செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஈக்விட்டின்னு வச்சுக்கோங்க, ஈக்விட்டி அண்ட் டெப்ட். ஓகேவா, இந்த ரெண்டு தான் வந்து செக்யூரிட்டிஸோட மீனிங். ஸோ ஒரு இஷ்யூவர் அண்ட் இன்வெஸ்டர். இஷ்யூவர்னால் கொடுக்க போகிறவங்க, இன்வெஸ்டர்னால் அதை வாங்குறவங்க. ஸோ இவங்களுக்கு இடையில இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வாங்கலாம், விற்கலாம், பாட் அண்ட் சோல்டு. ஸோ ரெண்டுமே பண்ணுறக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் செக்யூரிட்டிஸ் சொல்லுவோம். அந்த செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னா, சிம்பிள் மீனிங்கை அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஈக்விட்டி சொல்லலாம், ஆனால் டெப்ட் அப்படி சொல்லலாம், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் அப்படி சொல்கிறான். ஸோ அந்த பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் தான் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுது, ஒரு பத்திரத்தை இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அந்த செக்யூரிட்டி பேர் பாண்ட் அப்படி சொல்லுவாங்க, பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ப்ரைவேட் கம்பெனி வந்து செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுது. இஷ்யூ மீன்ஸ் ஒன்றும் இல்லை, ரெடி பண்ணி கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அது வந்து டிபென்ச்சர்ஸ். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் மாறும். இந்த பாண்ட்ஸ், அப்புறம் டிபென்ச்சர்ஸ், அப்புறம் வந்து ஈக்விட்டி, அப்புறம் டெப்ட், இதெல்லாம் தான் நம்ம வந்து செக்யூரிட்டிஸ். ஒரு ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா இந்த ஈக்விட்டி, டெப்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக கிளாஸிஃபை பண்ணுறது எதுனா, இந்த செக்யூரிட்டிஸ் கீழே வர்றது எதுனா ஈக்விட்டியும் டெப்ட் தான். ஸோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கானுங்க, ஷேர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் அப்படி சொன்னாலே ஷேர்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லைனா பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ மெயின் டைப் வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட். ஈக்விட்டி அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஈக்விட்டி அப்படின்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈக்விட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செர்டைன் அமௌண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்க செர்டைன் இன்வெஸ்டர்ஸை நாடி போவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர் கொடுக்குற அமௌண்ட்டு தான் இந்த ஈக்விட்டி, அதாவது ஷேர்ஸ். சிம்பிள் மீனிங்கில் சொன்னால் ஷேர்ஸ். ஸோ இது வந்து ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க, சின்ன அமௌண்ட்டாக, சின்ன யூனிட்டாக சொல்லி ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த ஈக்விட்டி அவங்களோட மொத்த ஷேர், அந்த ஈக்விட்டி கம்பெனியோட ஷேர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கோடி இருக்குன்னா அந்த 5 கோடியும் ஒரு 100 ருபீஸாக வந்துட்டு ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து 100 ஷேர் சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டர் வாங்குவார், இன்னொரு இன்வெஸ்டர் வந்து 200 ஷேர் சொல்லி வாங்குவார். ஸோ இப்படி வாங்கிட்டு கொடுக்குற அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அந்த ஈக்விட்டி. கம்பெனி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடன் மாதிரி தான், பட் ஈக்விட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த இன்வெஸ்டர் கொடுக்குற அமௌண்ட், ஸோ அந்த பல்க் அமௌண்ட் ஈக்விட்டி. நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது சரி, ஈக்விட்டின்னு சொல்லி செர்டைன் அமௌண்ட் போட்டிருப்பாங்க, க்ரோர்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற, கம்பெனிக்கு கொடுக்குற அமௌண்ட்டு தான் இந்த ஈக்விட்டி. ஸோ இப்படி கொடுக்குறனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களும் ரிஸ்க்கை வந்து பாதி எடுத்துக்கிறாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த கம்பெனி. யார்? அந்த இன்வெஸ்டர்ஸ். ஸோ கம்பெனி வந்து செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டு
ஈக்விட்டிஸை அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது. இன்னொரு 50 லட்ச ரூபா வேணும்னா அவங்க வந்து இன்வெஸ்டர் நாடி போவாங்க. அந்த இன்வெஸ்டர் வந்து 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கொடுக்குற அமௌண்ட்டு தான் ஈக்விட்டி அமௌண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்விட்டினால் ரிஸ்க்கு வந்து பாதி ரிஸ்க் வந்து இவங்களுக்கும் போயிடுது. யாருக்கு? இன்வெஸ்டருக்கு போயிடுது. இப்படி வந்து ரிஸ்க்கை பங்கெடுத்துட்டாங்கல்ல. ஸோ வந்து இந்த அமௌண்ட் தான் வந்து ஈக்விட்டி அப்படி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து வரவு அப்புறம் வந்து லாபமும் நஷ்டமோ இந்த கொடுத்த இன்வெஸ்டருக்கும் பங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த விதத்தில் டெப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈக்விட்டியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து என் ஃப்ரெண்டு இப்போ ஈக்விட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 50,000 வந்துட்டு இருக்குது. நான் ஒரு 50,000 கொடுக்குறேன். ஓகேடா, அவனும் என்ன பார்ட்னராக எடுத்துக்கிறான். ஸோ ஒரு 50,000 கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி 50,000 கொடுக்கும்போது நானும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் ஆகிட்டேன். ஸோ ஓனர்னு ஆகும்போது ஈக்விட்டி கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ ஓனர்னு ஆகும்போது அவன்ட்டு வந்து கொடுத்ததுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. லாபம்னா லாபத்தை எதிர்பார்க்கலாம், நஷ்டம்னா நஷ்டத்தையும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரிஸ்க்கை வந்து அவன் வந்து பாதி ரிஸ்க்கை என்கிட்டையும் கொடுத்துட்டான். ஸோ நான் அந்த ரிஸ்க்கை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ஈக்விட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து டெப்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 50,000 நான் கடனாக கொடுக்குறேன். நான் ரிஸ்க்கெலாம் எடுக்க விரும்பலை. ஸோ நான் 50,000 கடனாக கொடுக்குறேன். ஸோ உனக்கு வர லாபமும் நஷ்டமும் எனக்கு தேவையில்லை. ஸோ ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. நான் கடனாக கொடுக்குறேன், அதுக்கு உண்டான வட்டியை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிஸ்க்லேருந்து கொஞ்சம் விலகி போகிறது தான் இந்த டெப்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கடன் கொடுக்குறது டெப்ட்டுனா ஒன்றும் இல்லை, கடன். ஸோ ஈக்விட்டினா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும், டெப்ட்டுனா இந்த மீனிங் தான். ஸோ அதே 50,000 நான் கொடுக்குறேன், பட் கடனாக கொடுக்குறேன். எனக்கு வந்து ரிஸ்கில் வந்து விழுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வந்து எனக்கு லாபமோ நஷ்டமோ அது பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் கொடுக்குற வட்டியை மட்டும் கொடுத்துரு. ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் உள்ள மீனிங். இந்த ஈக்விட்டியும் டெப்ட்டும் வந்து எங்கே வந்து விற்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இந்த ஈக்விட்டியும் டெப்ட்டும் என்னென்னு பார்த்தோம்? செக்யூரிட்டிஸ் தான். இந்த செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம எங்கே வாங்கலாம் விற்கலாம்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கேபிட்டல் மார்க்கெட். அதில் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்லாம் ஒன்றும் இல்லை, 2 இருக்குது அது கீழே, ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்லாம் தனி செக்ஷன். அது செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் பார்க்குறீங்களே என்எஸ்சி பிஎஸ்சி அதெல்லாம் வரல, அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ அந்த செகண்டரி மார்க்கெட் இயங்கிறதுக்கு முக்கிய காரணமே ப்ரைமரி மார்க்கெட் தான். ஸோ ரெண்டுமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கீழே, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லாம் ஒன்றும் இல்லை, கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் கீழே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ இந்த 2 மார்க்கெட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து ஈக்விட்டி டெப்ட்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஈக்விட்டி அண்ட் டெப்ட் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. இங்கே வாங்கப்பட்ட ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கப்பட்ட ஈக்விட்டியும் டெப்ட்டும் தான் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் அடுத்த ஒரு ப்ராசஸ் மூலமாக சேல் ஆகுது. அது ஒரு பெரிய ப்ராசஸ், நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த ஈக்விட்டி அண்ட் டெப்ட் வந்து எங்கே வந்து விற்கவோ வாங்கவோ செய்யப்படுதுன்னா இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில், அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் தான் விற்கவோ வாங்கவோ செய்யப்படுது. இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து இன்வால்வ் ஆகிற முக்கியமான 3 பர்சன்ஸ் யார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூவர்ஸ், அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ். ஸோ இஷ்யூவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இஷ்யூவர் சொல்லும் போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை, ஒன்றுமே இல்லை, கம்பெனியோட ஓனர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓனர் தான் இன்வெஸ்டர் நாடி போகிறாரு, அந்த இன்வெஸ்டரும் பணம் கொடுக்குறாரு. ஸோ இந்த இஷ்யூவர்ஸ் யாரை நாடி போகிறா? இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த 2 மெயின் ஆட்கள் தான் இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அதான இன்டர்மீடியட்ஸ் அப்படி சொன்னாங்கன்னா, இன்டர்மீடியட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரோக்கரேஜ் அப்புறம் பேங்க்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்க தான் வந்து இன்டர்மீடியட்ஸ். ஸோ இன்வெஸ்டருக்கும் இஷ்யூவர்ஸுக்கும் முக்கியமான கரெக்டான ரிலேஷன்ஷிப் உண்டாகணும்னா இந்த ப்ரோக்கரேஜ், அதாவது இன்டர்மீடியட்ஸ் இவங்க வந்து முக்கியம். ஸோ இந்த இஷ்யூவர்ஸ், அப்புறம் வந்து இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் இன்டர்மீடியட்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே விற்கவோ வாங்கவும் நடக்குதுல்ல, இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது யார்? ஸோ இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ரெகுலேட் பண்ணுறது வந்து செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் உள்ள ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி மூவ் ஆகுது, அப்புறம் இந்த ப்ரைமரி மார்க்கெட் அப்புறம் செகண்டரி மார்க்கெட் இதெல்லாம் வந்து எப்படி மூவ் ஆகுது, இதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம், இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகிறாங்களே, ஸோ இதுதான் வந்து செபி. ஸோ செபிக்கு அடுத்ததாக வந்து செபி மட்டும் இல்லை, செபிக்கு அடுத்ததாக வந்து யார் இன்வால்வ் ஆகி இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. ஸோ 2 முக்கியமான ஆட்கள் தான் வந்துட்டு இந்த மொத்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க.
ஓகேவா. ஸோ வந்து இப்படி ரெகுலேட் பண்ணுறது மூலமாக ஸோ ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எல்லா கம்பெனியும் நம்ம தான் நம்பிட முடியாது. ஸோ கரெக்டாக ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே அவங்க வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணுறதுக்கு கரெக்டான ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன் ப்ராசஸ்லாம் கொண்டு வரது வந்துட்டு இந்த செபியும் ஆர்பிஐ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படி வந்தாலே, அதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படி வந்தாலே கண்டிப்பாக செபியோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக அமையுது. ஸோ ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் செபி தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த வீடியோவில் நம்ம செக்யூரிட்டிஸ் அப்புறம் என்னென்னு பார்த்தோம், செக்யூரிட்டிஸ் கீழே வர முக்கியமான டைப்ஸ் 2 என்னென்னு பார்த்தோம், அப்புறம் வந்து யாரெல்லாம் இதுக்கு இன்வால்வ் ஆகிறா, ஸோ இந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து எங்கே வாங்கப்படுது விற்கப்படுதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அப்புறம் வந்து இந்த ஒட்டுமொத்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து யார் ரெகுலேட் பண்ணுறா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபினான்ஷியல் டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.